சாமி இங்கதான் பணமா கந்தது, வெள்ளத்துல கந்ததுப்பா. அவன் பாக்ஸர் ஒரு நேஷனல் லெவல்ல வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரும்போது இதை வந்து சதிக்கணும் கூட பண்ணிருக்கலாம். அவனை யாரும் அடிக்க முடியாது. இது எப்படி அச்சி போட்டாங்கன்னு தெரியலையே. ஒரு குறிப்பிட்ட காலமா அடிக்கடி நடக்குது. தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாயிடுச்சு. சென்னையில இப்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. பாதுகாப்பு இல்ல. நான் இப்ப கூட இந்த சென்னையில இருக்க கூடாதுன்னு நான் இப்ப நினைக்கிறேன். இங்கதாயா வெள்ளமா இருக்குது. நான் 12 மணிக்கு அங்க வந்தேன். அங்க எல்லாரும் உட்கார்ந்து நின்றாங்கப்பா. அவனதான் வெட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. எனி டைம் அந்த 2 ஸ்ட்ரீட்லயும் நமக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்குன்னு பஸ் கட்சி போட்டு செஞ்சிருக்காங்க. வந்து பார்த்தாயா புள்ளிக்கு தலை இல்ல, சேதரிச்சு போய் கிடக்குதுப்பா. மூளை சேதரி போய் ஒண்ணே இல்ல. இவனா ரவுடியா பொறுக்கியா என்ன இவன்? வயசு புள்ளைய வெட்டி உயிரோட இந்த மாதிரி குணமாக்கி வச்சுக்கிட்டு இது எவ்வளவு இருக்கு. இப்ப இந்த பிள்ளைக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வராதா? போதை பழக்கத்துக்கு வந்து எதிர்த்து நின்னால இப்போ போட்டு தெரியிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 15 பேர் இருக்காங்க இங்க தெருவில். ராஜாவுக்கு என்ன தெரிஞ்சதோ சொல்லி ஞானம் உள்ள ராஜாப்பா. இந்த 3 நாள் இந்த இடத்துல நடந்து வரும்போது எல்லாம் உத்து பாக்குறானுங்க என்ன. நான் நடந்து வரும்போது அவனுங்க என்ன பார்த்தானுங்கன்னா எதனா பண்ணிருவானுங்க. சொல்றான் என்கிட்ட. எல்லாருக்குமே பயம். நம்ம கேட்டா நம்மள ஏதாவது பண்றாங்களோன்ற பயம். பூத்துன்னு இருக்கிறது சொம்மா. அந்த போலீஸ் பூத்து செலவு பண்ணி கட்டுறது சொம்மா. இங்க போலீஸ்லாம் வராது. இந்த சுடுகாட்டு உள்ளதாப்பா கெஞ்ச அடிக்கிறாங்க. அந்த கொளுத்துற இடத்துல தான்ப்பா இருப்பாங்க எல்லாம். பாக்ஸர் தனுஷ் முந்தானேத்து நைட்டு அவர் வெட்டு பெட்டு இங்கே தான் இருந்ததா தகவல் கிடச்சிருக்கு. அவங்களுடைய அத்தை இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தனுஷ் அவர்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து இந்த ஏரியா இப்படி தானா, இங்கே வந்து மக்கள் நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு 12:45 ரேஞ்சுக்கு இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இவ்வளோ ரெசிடென்ஷியல், இவ்வளோ தூரம் க்ளோஸ்டாக வீடெலாம் இருக்குது, இவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, சினாரியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அத்தைக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தனுஷ் அவர்களுக்கு இந்த நடக்கும் போது இங்கே தான் இருந்தீங்களா நீங்கள்? ஐயோ இல்லை, யாரோருக்கு முன்னாடி இருந்தையா. அப்படி இருந்துட்டாயா ராஜாவை நாங்க பண்ண விட்டுருப்போமா. நான் சண்டை போடுவேயா, எனக்கு தைரியம் இருக்குது. நான் பயந்தாங்கோலி கிடையாதுயா. நான் ஆம்பளை மாதிரி கத்துவேன். இந்த சந்தனையா ராஜாக்கு நான் தாயா வந்து சண்டை போடுவேன். என் தங்கச்சிக்கு பேச தெரியாது. என் தங்கச்சி பேச மாட்டா. துணியை வச்சு இப்படி பேசுவான். நான் தாயா கத்தி கத்தி பேசுவேன். அவன் சண்டை போட்டா நான் தாயா கத்தி அடுத்தவங்களுக்கு சவால் கொடுப்பேன். இங்கதாயா வெள்ளமா இருக்குது. நான் 12 மணிக்கு அங்க வந்தேன். அங்க எல்லாரும் உட்கார்ந்து நின்றாங்கப்பா. அவனதான் வெட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து கதவு தட்டுறாங்க. உன் அண்ணன் புள்ள வெட்டி கிடக்குறான் வான்னு வந்து பார்த்தாயா புள்ளிக்கு தலை இல்ல, சேதரிச்சு போய் கிடக்குதுப்பா. மூளை சேதரி போயிட்டு போயிட்டேன்ப்பா. பார்த்து நான் போயிட்டேன்ப்பா. நானு சாமி 3/4 மணி நேரம் அனாதையா கண்டுதியா. அவ அம்மா நானு வேற யாரங்க இல்லையா. அவ அம்மா செல்ல மாதிரி ஏசப்பாவை கூப்பிடுறா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த 15 பேர் நீங்க பாத்தீங்களா முன்னாடியே? ஐயோ நான் பார்த்தேன்னு. அவங்க தான் எனக்கு தெரியாது. அங்க 3 பேரு, அங்க 5 பேரு 8 பேரு. ஐயோ அவனுங்க என் சாமிக்கு தான் கெச்சி போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. போய் ஒரு 1/2 கூட இல்லப்பா. வீட்டாண்ட கதவு தட்டுறாங்கப்பா. கதவு தட்டின உடனே நான் ஓடியாருந்தேன். ஐயோ நான் இங்க தானே இருந்தேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தேன். நான் என் சாமியை நான் மடிக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். தனுஷுக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடியே தாக்குதல் நடந்திருக்கா? எப்பா அவனை யாரும் அடிக்க முடியாதுப்பா. அவன் தான் படிச்சிருக்கிறான். ஒரே அடி அடிப்பான்ப்பா. மூக்குல ரத்தம் ஊட்டும். அவன் யாருக்கிட்ட உதவாங்களையா. அவனை யாரும் அடிக்க முடியாது. இது எப்படி அச்சி போட்டாங்கன்னு தெரியலையே. அவன் உதவாங்கம்மா. யாருக்கிட்ட உதவாங்கன்னு சொல்லு. தனுசாச்சிட்டான் தான்ப்பா வருவாங்க.
தனுஷ் அச்சன் தாப்பா வருவாங்க. ஆனா இவனுங்க கிட்ட எல்லாம் சண்டை இல்ல. இவனுங்க கிட்ட எல்லாம் சண்டை இல்லைன்னுதாப்பா நான் போயிட்டேன். இவனுங்க விரோதக்காரங்க இல்லைன்னு எனக்கு இவங்க எப்பயோ சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அது கூட எங்களுக்கு தெரியாதுப்பா. சாமி இங்கதாம்மா பணமா கந்தது, வெள்ளத்துல கந்ததுப்பா. அவங்க இந்த ஏரியா பசங்க தானே அந்த 8 பேர்? இந்த சந்திலப்பா இல்ல இந்த ஏரியா பாக்குறவங்க சந்துதான்ப்பா. ஓகே. இப்ப இந்த இடத்துல கேமராவே கிடையாதுப்பா. அவனுங்க தான் ஓடிப்பானுங்க. அவனுங்க தான் ஊசி விப்பா. அந்த கக்கூசு உள்ளதான்ப்பா. அது உள்ளதான் எல்லாத்தையும் பதுக்கி வைப்பானுங்க. அவங்க வீடு இங்க இருக்குதுப்பா. அவன் அப்ப முடிய குடிக்கார புள்ளிங்க வித்தியாசம் வந்து திறந்த குடிப்பான். அவங்க வீட்டுல யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. 2 பொண்டாட்டி அவனுக்கு. அவன் அக்காக்கு 2 புள்ள. ஒருத்தர் கூட வேலைக்கு போக மாட்டாங்கப்பா. ஆனா எல்லாருக்கிட்டயும் பைக்கு. அது எப்படி பைக்கு? லீவு கட்ட போஸ் இல்லாத பொட்டிங்க பைக்கு. அந்த பைக்ல போவானுங்க, அந்த பைக்ல தான் வருவானுங்கப்பா. சம்பாதிக்கிற எங்களுக்கே வண்டி வாங்க 1 லட்சம் ரூபாய் கட்டி வாங்க முடியாம 4500 ரூபாய் டியூ கட்டுறோம். இவங்க 4 புள்ள வேலை வெட்டி போல ஆன வண்டி. எப்ப மொத்தமே இங்கதான்ப்பா. அவங்க குடும்பம் இப்ப இல்லப்பா, ரொம்ப நாளா விக்கிறாங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுவாங்க, 1/2 வந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, வந்துருவாங்க. அந்த பையன் ஏற்கனவே 2 வாட்டி வெட்டு வாங்கின பையன் யாருக்கிட்டயும் காலையில என்னவாங்க ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார் போனுக்கும் ஆலிஸ்வேலுக்கு போனேன்னுவாங்க. நாங்க அப்ப கூட யோசிப்போம், இவ்வளவு சம்பாதிக்கிற இவ்வளவு போற நம்மளால பண்ண முடியலையே, இவங்க எப்படி இப்படி சனம் கட்டிட்டு வராங்கன்னு. என் சாமியை சதிக்கிறதுக்கு வந்துட்டாங்களப்பா. ஐயோ ராஜா, அவன் யாருக்கிட்ட வாங்க மாட்டான்ப்பா. அவனை வேணும்ட்டு பிளான் பண்ணிக்கிறானுங்கப்பா. பூத்துன்னு இருக்கிறது சொம்மா. அந்த போலீஸ் பூத்து செலவு பண்ணி கட்டுறது சொம்மா. இங்க போலீஸ்லாம் வராது. இந்த சுருகாட்டு உள்ளதாப்பா கெஞ்சா அடிக்கிறாங்க. அந்த கொளுத்துற இடத்துலதான்ப்பா இருப்பாங்க எல்லாம். 1:30 மணி 12 மணிக்கு சுருகாட்டுக்கு போக பயப்படுவாங்க. ஆனா மொத்த ஆம்பளை புள்ளி அங்கதான் இருப்பானுங்க. இங்க இருக்கிற தவள புள்ளி எல்லாம் அது உள்ளதான் இருப்பா. 2-3 மணி வேணாலும் இங்க ஜனம் இருக்கப்பா. அன்னைக்கு யாருமே இல்லையா. அந்த வெட்டு வாங்கின பையன் வந்து கதவு தட்டின பிறகுதான் அவங்க அம்மா வந்து கத்துனாங்க. அவங்க கத்துன உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து என்ன எழுப்புனாங்க. நான் கத்துன பிறகு இந்த வீட்டுல வந்தாங்கப்பா. எதிர வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுப்பா. நான் கத்துன பிறகுதான் போவாங்க. முந்தானேத்து நைட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுவாகவே இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஒரு ஏரியா? ஒரு சேஃபான ஏரியா தானா, இல்லை வந்து இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி தகராறு நடக்குமா? எல்லாமே நடக்கிற ஏரியா. எல்லாமே நடக்கிறதா? ஃபுல்லாக ஜாயிண்ட்டு எல்லாமே ஒரு மாத்திரை ஊசி எல்லாமே போட்டு ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக இப்படி தான் இருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை இது எடுக்கிற மாதிரி இல்லையா? அடிக்கடி இந்த மாதிரி வெட்டு குத்து தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ தனுஷ் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? தனுஷ் அவன் நல்ல பையன் தான். நான் அடிக்கடி சண்டைக்கு போவான். அவன்கிட்ட போனால் தான் போவான், மற்றபடி எதுவும் பண்ண மாட்டான். ஓகே. இப்போ வந்து ஒரு நைட்டு அதுவும் மெயினான ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு. மக்கள் யாருமே கூடலையா? அவங்க எல்லாம் தெரிஞ்சு பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த ஏரியாவில் அவங்க பசங்க தான் எல்லாருமே. ஆனால் யாருமே கூட இருந்த மாதிரி தெரியல. எல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க. கூட இருந்தவருக்கும் வெட்டு காயப்பட்டிருக்கு இல்லையா? வெட்டு காயப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து போலீஸோட ரோந்து பணிகள் இங்கே இருக்குமா அதிகமா? இருக்கிறது தான், இருந்தாலும் எதுவும் நடக்க மாட்டேதுல்ல. அவங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. மற்றபடி அங்கே எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்கள் எல்லாம் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இது. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது 15 பேர் வந்திருக்காங்கிற பட்சத்தில் அவருடைய குரல் கேட்டிருக்கும். மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? என்ன டைம் தோராயமாக நடந்துச்சு? சொல்லும் போது பார்த்தோன்னா 12:45 சிலர் 1 மணின்றாங்க. யாரும் சரியா பார்க்கல. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் தூங்குற நேரம் தான் அது. ஏன்னா ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் பேசி இருந்திருக்கலாம். ஆனா அந்த 12 மணி 1 மணின்ற போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு கொண்டா பேசி தூங்குற நேரம் தான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்குது. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துக்குது. என்ன ஒன்று, ரொம்ப சின்ன பையன், என் ஃப்ரெண்டோட பையனா எனக்கு குழந்தை மாதிரி அவன். பெரிய மன வருத்தம். அது பல வருஷத்து பகைன்னு சொல்றாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? அது ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்றாங்க. அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல. ஏன்னா தம்பி கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒழுக்கமானவர், அது மட்டும் தெரியும். சில விஷயம் நீ செய்யக்கூடாது சொல்லும் போது அவர் பேசியிருக்காராம். இது நான் கேள்விப்பட்ட, நான் பார்க்கல, ஏன்னா நான் வந்து அந்த சைடு போயிட்டேன். ஆனாலும் அது ஒரு பிடிக்காத சரி செஞ்சிருக்கலாம், இல்லை என்னவோ எனக்கு தெரியல. அங்கதான். ஆனா ஒன்னே ஒன்று, அவர் ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் எனக்கு தெரியும். போலீஸ் ஒரு கனவுல இருந்திருக்கு அவரு. ஆமா, அது ஸ்போர்ட்ஸ் மேன். அவன் பாக்ஸர் ஒரு நேஷனல் லெவல்ல வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரும்போது இதை வந்து சதிக்கணும் கூட பண்ணிருக்கலாம். இது எனக்கு தெரியல. அது ஏதோ நடந்திருக்கு. பெரிய கஷ்டமா இருக்கு. எல்லா ஜனம் நீங்களே பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மள தாங்க முடியாத ஒரு விஷயம். அது இவர் தான் பண்ணாருன்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலி இவங்க மூலமா தான் பாதிக்கப்பட்டிருக்காரு தனுஷ்ங்கிறது. அப்படி இல்லை, இது வந்து எல்லாம் வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை. 4 சைடை தான் விவரிச்சு. எப்படி ஒரு விஷயம் சொன்னா, ஒரு பதார்த்தம் செஞ்சா 4 தான் வந்து சேர்ந்தா தான் வரும். அது சம்மந்தப்பட்டவங்களும் போலீஸ் அதிகாரிகளும் இவங்களா
கண்டுபிடிச்சாதான் இது கரெக்டாக இருக்கும் தவிர ஓகே. நம்ம வந்து சும்மா அவன் என் புள்ள மாதிரி அது வந்து பார்க்க வந்து எனக்கு கஷ்டம், மன கஷ்டம். இது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான தகராறுகள் அடிக்கடி இந்த ஏரியாவில் நடக்குதா? இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமா அடிக்கடி நடக்குது. இங்க மட்டும் இல்லை, அங்கங்க எல்லா இடத்துலையும் நடக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சென்னையில் இப்போ ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எங்களுக்கு பயமாகுது. நான் பிறந்தது கல்லுக்கடை பின்னாடி தான். நான் பிறந்த நர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். ஆனாலும் எங்க ஊர்ல இப்படியா சொல்லுவாங்க, சின்ன சின்ன சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இப்படிலாம் இல்லை. இப்ப கொடூரம். அப்பெல்லாம் வந்து அடிச்சுப்பாங்க, அது வந்து கையில அடிச்சுப்பாங்க, அது சமாதானம், ஊர் சண்டை வரும். இப்போ ஒண்ணுமே இல்லை. சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து ஒருத்தனை வந்து வெட்டுறதும் கொத்துறதும், அது இவ்வளவு கொடூரமா பண்ணது ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாகுது. இந்த பாதுகாப்பு இல்லை. நான் இப்போ கூட இந்த சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு நான் இப்போ நினைக்கிறேன். நமக்கு ஒரு குடும்பம் வந்து குழந்தைங்குது, இவ்வளவு ஒழுங்கா இருந்து நம்மளால முடியல. அப்ப நம்மள ஏமாத்தும். அதுக்கு நம்ம கூட இந்த ஊரை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஊர்ல நான் பக்கத்துல சென்னை ஃபைல தாங்கிறேன். இந்த எப்ப சென்னை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா தமிழ்நாடு விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. அவருக்கு அந்த வெட்டுக்காயங்கள் எந்த மாதிரி விழுந்திருக்கு? கரெக்டாக தெரியல. நாங்கள் யூடியூப்லாம் பார்த்தோம் நிறைய விஷயங்கள். அதில் பார்த்தம்போது தலை கூட ஒரு மாதிரி காமிச்சாங்க. ஆனால் குழந்தை தலை இருக்கு, முகம்லாம் இருக்கு. ஆனா அங்க உள்ள எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது நர்சிங் இருக்கும். அது போஸ்ட்மார்ட்டம் உங்களுக்கு தெரியும், அது மேக்கப் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த நேரத்தை ஒண்ணும் பண்ண, அவன் ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கும்போது தான் நடந்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணது யாரா இருந்திருப்பாங்க. அவனுக்குன்னு ஒருத்தர் இருக்கும்போது செஞ்சிருக்கலாம்ல. அது என்னவோ, அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதிகமாக போதை பழக்கங்கள் இங்கே அதிகமாக நடமாட்டம் இருக்குது. அதை உபயோகப்படுத்தக்கூடியவங்கலாம் இந்த மரத்து கீழே தான் அதிகமாக இருக்காங்க. எஸ்பெஷலாக அந்த நைட்டு 11-12 மணிக்கு வாக்கில் அப்படிலாம் கேள்விப்படுறோம். உண்மையாகவே அவங்க நடமாட்டங்கள் இங்கே இருக்கா? இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. சாயந்தரம் உட்காந்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் இருக்குது. நிறைய போதை பொருள் விற்கிறாங்க. ஊசி, எஞ்சா, மாத்திரை எல்லாமே இருக்குது சார். இந்த இடத்துல எங்களால் வெளியில் உட்கார முடியல, பாதுகாப்பு கிடையாது. இது ஏதாவது தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது சம்மந்தமாக நீங்கள் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணல சார். ஏன்னா நாங்கள் பெண்கள் பண்ணல. ஆக்சுவலாக யார் சொன்னாங்கன்னு தெரியல. இங்கே வந்திருந்தாங்க போலீஸ். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த இடத்துல தான் சார் உட்காடுறாங்க. இங்கே வந்து இப்போ பக்கத்தில் எங்கள் வீடு, எங்கேயும் வீடு, நாங்கள் வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த இடத்துல ஒரு கேமரா போடுங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் போட முடியாதுமா, டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அப்படி போட முடியும், நீங்கள் அதெல்லாம் எங்ககிட்ட இது பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. நிஜமாலே எங்களுக்கு நாங்கள் வயசு பொண்ணு பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்றதை நாங்கள் இப்போ முதலமைச்சர்கிட்ட தான் போகலான் இருக்கோம். இப்போ பயமாக இருக்குது எங்களுக்கு. இந்த ஏரியாவில் இருக்கவே நாங்கள் பசங்களை வச்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வண்டிங்க விடுறோம், எங்கள் வண்டிங்க மேலே உட்காந்து அக்கறம் பண்ணுதுங்க, அவ்வளோ அநியாயம் பண்ணுதுங்க. போய் பாத்ரூம் போயிட்டு வருதுங்க, உள்ளே போயிட்டு நாங்கள் பொம்பளை பசங்களை வச்சுட்டு இருக்கோம் அக்கம் பக்கம் வீடுங்கள. இப்போ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நாங்கள் யாரை போய் கேட்க முடியும்? அப்போ வருவாங்களா போலீஸு? அப்போ ஒன்றும் இல்லை, இவனா ரவுடியா பொறுக்கியா என்ன இவன்? வயசு புள்ளைய வெட்டி உயிரோட இந்த மாதிரி உணமாக்கி வச்சுக்கிதுல. இது எவ்வளவு இருக்கு? இப்ப இந்த பிள்ளைக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வராதா? அவன் அவ்வளவு நல்ல பையன், அவன் ரவுடி கிடையாது, பொறுக்கி கிடையாது, கெஞ்சா அடிக்கிறவன் கிடையாது. அந்த மாதிரி புள்ளிய ஒரு ரவுடிய வெட்டுற மாதிரி வெட்டி சாவச்சுக்குதுங்க. இது எவ்வளவு அநியாய கொள்ள சாவு. ஒரு பெத்தவ எவ்வளவு எப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த உயிர் போச்சு. இப்ப இந்த உயிர் வந்து திருப்பி வருமா? இந்த உயிர் சொல்லுங்க. இத மாதிரி நாங்களும் தான் ஆம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நைட்ல வராங்க வீட்டுக்கு. இப்ப நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுமா இந்த இடத்துல? இப்ப நைட்ல 1:30 மணி 2 மணிக்கு வருது, அது கெட்ட பையன் நல்ல பையன் தெரியுமா? எங்க பசங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதுக்கு முதலமைச்சர் இல்ல, எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன உரிய தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். இப்ப எந்த தண்டனை கிடைச்சோ அந்த பையன் செத்து போன பையன் வரப்போறது இல்ல. நல்ல புள்ள ஒரு தாய்க்கு தான் தெரியாது தவிப்பின்னான்னு. அத மாதிரிதான் இப்ப அந்த தாய் பெத்தாலும் புள்ளதான், நாங்களும் பிள்ளைங்க தான் வச்சுட்டு இருக்கோம். அப்ப எங்க பிள்ளைங்களுக்கும் அதே இதுதான். அதனால இங்க எங்களுக்கு ஒரு கேமரா வைக்கணும் சார். இங்க பாதுகாப்பு உண்மையிலே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பசங்க எல்லாருமே வந்து உட்காருது, அந்த ஏரியா பசங்க இந்த ஏரியா பசங்க இங்கதான் வந்து உட்காருறாங்க. இதனால நாங்க சொல்றதால எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த மாதிரி அடிக்கடி தகராறு நடக்குமா? சண்டாவும் பசங்க நிறைய பேர் லேடிஸ்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. இது நடந்துதான் இருக்கு சார். எல்லாருக்குமே பயம். நம்ம கேட்டா நம்மள ஏதாவது பண்றாங்களான்ற பயம். நாங்க இங்கதான் இருக்கோம் சார். இங்க வருவாங்க, நாங்க ஏதாவது கேட்டோம்னா ரூடா பேசுவாங்க. அதனால ஹவுஸ் ஓனர் நாங்களும் கேட்க மாட்டோம். அவங்க வந்து உட்காந்துட்டு போவாங்க. எல்லாமே இது உள்ள நடக்கும். எல்லாம் எந்த வயசு பசங்க?
எல்லாம் கொஞ்சம் சின்ன வயசு பசங்க தான், 18 வயசுலேருந்து 20 வயசு பசங்க தான். எல்லாம் ஒரு 15 பசங்க சாயந்தரம் உட்காந்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் எங்களுக்கு தூக்கம் கிடையாது. நாங்களும் வேலைக்கு போகிறோங்க தான். காலையில் வேலைக்கு போனால் ஹவுஸ் கீப்பர் வேலை தான் செய்கிறோம். காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் இங்கே வரோம். நிம்மதியே கிடையாது இந்த ஏரியா உள்ள. கேமரா கிடையாது. நாங்கள் வயசு பொண்ணு வச்சுருக்கோம். பிள்ளைங்க வர நேரத்துக்கு நாங்கள் பயந்து இது உள்ள அதெல்லாம் கேட்டோன்னா தகராத வார்த்தை பேசுகிறாங்க, தவறான வார்த்தை பேசுகிறாங்க. எங்களால் முடியல சார் இங்கே தான். ஏன்னா அவங்களும் ஒரு தாய் தான், நாங்களும் ஒரு தாய் தான். அவங்க படுற வேதனை நாங்களும் ரொம்ப காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து தூக்கம் கிடையாது எங்களுக்கு. நடந்தது எத்தனை மணின்னு தெரியாது, ஆனால் நாங்கள் 1 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியுமே. அவங்க எவ்வளோ கண்ணீரோடு விதைக்கிறாங்க, அதே மாதிரி நாங்களும் தான். நல்ல பையன் சார், யார் வம்பு தொம்பு போடுங்க, நல்ல ஒரு பாக்ஸரு. ஆனால் இப்போ இந்த ஏரியாவில் குறிப்பாக அந்த 18, 20, 22 வயசு இளைஞர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க. போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க, வரக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறாங்கங்கிறீங்க. பக்கத்துலேயே போலீஸ் பூத்துக்கு எல்லாமே இருக்குது. உங்களில் யாரும் ஒருத்தங்க போய் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. ஒரு ஆக்சிடென்ட் ஆகணுன்னு தான் எதுவாக இருந்தாலும், ஆம்புலன்ஸ் இருந்தாலும் சரி, போலீஸ் இருந்தாலும் சரி, உடனே வர மாட்டாங்க. யார் உடனே வரா? ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1/2 hour ஆனால் தான் ஒரு ஆம்புலன்ஸே வருது. அதே மாதிரி தான் போலீஸும். நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது இந்த மேட்ரு நடந்து ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்தது. அவங்க அம்மா நிற்கிறாங்க, நான் பார்த்தேன். பேக்கில் ஃபுல்லாக மண்டை கிடையாது, ஓகே, ஆஃப் கிடையாது, ஓகே, பிரெயின் வந்து அவுட் சைடில் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? பேரண்ட்ஸு ஒழுங்காக இருந்தால் தான் ஒரு பிள்ளைங்க நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸுங்க சரியில்லைன்னா பிள்ளைங்க 4 வழியில் போகிற அந்த பிள்ளைங்க மேலே தப்பே கிடையாது. மெயின் பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் ஸ்டடி பண்ணால் தான் பிள்ளைங்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அப்போ பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா இதெல்லாம்? அப்போ பேரண்ட்ஸுக்கு இன்கம் இல்லைன்னா அப்போ பிள்ளைங்கள வச்சு இதை பண்ணு அதை பண்ணு, பைக்கை திருடு, கெஞ்சா வில்லு, பவுடர் வில்லு, இதெல்லாம் விற்று இன்கம் பண்ணிங்கன்னா அப்போ பிள்ளைங்க எப்படி சரிப்பட்டு வரும்? ஓகே. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேங்கிறீங்க. பார்த்துட்டு யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க? நான் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா நிற்கிறாங்க, யாரும் வரல. ஓகே. எனி டைம் அங்கே இந்த 2 ஸ்ட்ரீட்லேயும் நமக்கு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கின்னு பஸ் ஸ்கெட்சு போட்டு செஞ்சுருக்காங்க. அன்றைக்கின்னு ஏன் கூட்டம் இல்லை? பொதுமக்கள் எங்கே போயிட்டாங்க? அது முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. இவனை இன்றைக்கி போட்ட தலைமை இப்போ முடிச்சு தான் ஆகணும். அது யார் இருந்தா? யாருமே 2 தெருவுலையும் அங்கே ஆளுங்களே கிடையாது. எனி டைம் 1:30, 2 o'clock வரைக்கும் வெளியே உட்காருவாங்க. ஏன் அன்றைக்கி இல்லை? 9 வருஷம் பகைன்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி? 9 வருஷம் பகை ரைட் ஐயா. ஏன் 12 வருஷம் பண்ணலாமே? பகைன்றது உனக்கு 2nd இயர் பண்ணலாம், 3rd இயர் பண்ணலாம். ஏன் 9 வருஷம் வெயிட் பண்ணணும்? சின்ன பையனாக சொல்ல அவன் ஃபைட் பண்ணியிருக்கான். இப்போ அவன் ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கான். போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கான், எல்லாம் பண்ணுறான், ஜிம் போயிருக்கான், ஜிம்மில் ஒர்க் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். அவன் ஏன் போட்டு தரான்? அவன் ஏன்னா அங்கே நின்று அபின் விற்கிறவங்கள இவன் தட்டி கேட்குறான். போதை பழக்கத்துக்கு வந்து எதிர்த்து நின்னால இப்போ போட்டு தெரியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஒரு 15 பேர் இருக்கானுங்க இங்கே தெருவில். நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நம்பர்ஸ் தான். மற்றெல்லாம் அவுட் ஆஃப் சைடு. ஏன் இங்கே வராங்க? ஏன் நம்ம பிள்ளைங்க வந்து இன்னொரு பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும் தெருவில்? அப்போது அவங்க எல்லாம் வந்து சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு இங்கே வந்துருவாங்க. 8:30, 9 o'clock வந்துருவாங்க. ஷார்ப்பாக இங்கே ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க அட்ராசிட்டிஸில் என்ன டைம் வரை இருக்கும் நடுராத்திரி? ஒரு 1:30, 2 o'clock இருப்பாங்க. ஓகே. என்னென்னலாம் வம்பு இழுப்பாங்க? ரோட்லேயே கேக் வெட்டுறது, அருவா வெட்டல், கத்தி போட்டு தீட்டுறது, போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே பட்டாசு கொளுத்தி போடுறது. இதை வந்து இந்த ஊரில் யாரும் கேட்கறது கிடையாது. கேட்டால் இந்த மாதிரி தான் ஆகும். இந்த சமூகம் தான் மற்றவங்களுக்கும் வரும். அது ஊர் ஓட்டுமை இல்லைன்னா மற்றவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தன் கேட்க முடியாது. 10 பேர் கேட்டால் தான் ஒருத்தன் திருந்துவான். மக்கள் பயந்துக்கிறாங்க. நமக்கு என்ன? ஐயோ, நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, ரைட்டு, ஒத்துக்கிறேன். ஏன் அதை நம்ம கேட்கக்கூடாது? ஒரு நம்பர் சப்ப கேட்கக்கூடாது, 10 பேர் கேட்கலாம். சிசிடிவிலாம் இந்த ஏரியாவில் இல்லை இல்லையா? இல்லை, போட்டால் அந்த வீட்டில் போட்டிருந்தாங்க, உடச்சிட்டாங்க. ஓகே. இவங்களே உடச்சிட்டாங்க. சிசிடிவி போகிறதுக்கு ரெடி பண்ணாங்க, அதுவும் யாரும் தடுத்துட்டாங்க. ஓகே. காவல்துறை போட முயற்சிக்கிறத அவங்க தடுக்கிறாங்க. ஓகே. இங்கே ரேஷன் கடை இருக்குது, பப்ளிக்ஸ் 1000 ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஓகே. இப்போ இதுக்கு என்ன முயற்சி நீங்கள் எடுக்கலான்னு இருக்கீங்க? நீங்கள்லாம் இதுக்கு என்ன முயற்சினா, அடுத்த இதுவே என்னோட சார்பாக நான் வந்து தனிப்பட்ட முறையில் நெக்ஸ்ட் கலெக்டருக்கு தான் ஒரு மனு பண்ணுவோம். அப்புறம் கமிஷனர் பக்கத்தில் அது பக்கத்தில் மேலெடுத்தது சிஎம் சொல்லி அது போடலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது கலெக்டர் ஆஃபீஸ். திருவல்லிக்கேணியில் கஜபதி தெருவில் ஒரு சின்ன ஒரு பில்டிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஏரியா மக்களுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கும்பல். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்க டெய்லியும் ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணி ஆனவுடனே இங்கே இடத்துல வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியும், அவங்க நிறைய அட்ராசிட்டிஸில் ஏற்படுற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ நடந்திருக்கக்கூடிய தனுஷோடைய அந்த கொலையில் கூட அந்த கொலையை பண்ணவங்க இங்கே தான் இருந்ததாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. கூட ஒருத்தர் வெட்டுப்பாங்க, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெட்டு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் ஹெல்த் எப்படி இருக்கு? அவர் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, நார்மல் ஆகிட்டு. ஓகே. அவருக்கு அடையாளம் தெரியும் இல்லையா? அவர் எல்லாரும் அடையாளம் தெரியும். ஓகே. ஓகே. அவரை தாண்டி வேற யாருக்கு அடையாளம் தெரியுமா?
புரியல. அவரை தாண்டி அந்த 15 பேர் அடையாளம் காட்டுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க இல்லையா சாட்சி? இருக்காங்க எல்லாரும். இங்க இருக்கிறவங்க தான் சார். இதோ பாருங்க, மெயின் இதுதான் வந்து இந்த மாஃபியா கும்பல் இருக்கிற ஏரியா. ஓகே. இங்க இருந்தா பெரிய வியாபாரமே நடக்குது. இந்த சந்து தான். இவங்க தான் வந்து எல்லாமே இங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட அவங்க எப்படி நடந்துப்பாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அவங்களோட தகராறு என்ன மாதிரி இருக்குங்க? யாரும் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சம்பவம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அறுத்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. என் ராஜாவுக்கு ஏன் மூஞ்சிப்பா, என் ராஜாவுக்கு என் புருஷன் உடம்புப்பா, புருஷன் உடம்புப்பா, என் ராஜா என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசும்பா. என் ராஜாவை விட்டுட்டு நான் எப்படிப்பா இருக்க போறேன்? உரம்போக்கு நான் இங்கே கெஞ்சா அடிக்கிறேன், நான் இங்கே ஊசி போடுறேன், நான் இங்கே மாத்திரை போடுறேன், நான் இங்கே போதை பொருள் சப்ளை பண்ணி விற்று சோறு துண்டுறேன், நான் இங்கே திருட்டு நாய்ங்கோ என் சீமான பின்னால சாச்சிட்டு வெட்டிட்டானுங்களப்பா. இது கரெக்டா? இதுக்கு என்ன இந்த அரசாங்கம் செய்ய போகுது? என்ன செய்ய போகுது? அவனுங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க? ஒன்று ஷூட்டிங் ஆர்டர், அப்படி இல்லையா ஆயுள் தண்டனை. அவனுங்க கடைசிக்கு சாவர வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அது உங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? மீடியாவால வாய்ப்பே கிடையாது. திரட்டுவீங்களா? அந்த மாரி பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ராஜாவே பாத்தீங்களா, போட்டோல பாத்திருப்பீங்க, பேப்பர்ல பாத்திருப்பீங்க, போன்ல பாத்திருப்பீங்க. உங்களுக்கு அவனை பார்த்த உடனே எப்படி பாச்சு பக்குன்னு ஆயிருக்கும். ஐயோ, இந்த மாரி அழகான ராஜாவை சாச்சிட்டானுங்களே. இந்த ஊர்ல அவ்வளோ அழகா வளர்த்துக்கிறேன்ப்பா. என் புள்ள நடந்து வந்தா சீமா மாதிரி வரும்பா. இந்த 3 நாள் இந்த இடத்துல நடந்து வரும்போது எல்லாம் உத்து பாக்குறானுங்க என்ன. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வண்டி சரி பண்ணி கொடுத்துரு. நீ வண்டி சரி பண்ணி கொடுத்துட்டுனா நான் சல்லுன்னு உள்ள வந்துடுவேன். நான் நடந்து வரும்போது அவனுங்க என்ன பார்த்தானுங்கன்னா எதனா பண்ணிருவானுங்க. சொல்றான் என்கிட்ட, நீ வண்டி எனக்கு ரெடி பண்ணி குத்தினா சல்லுன்னு வந்து நான் வீட்டுக்குள்ள பூந்துருவேன். ராஜாவுக்கு என்ன தெரிஞ்சதோ சொல்லி ஞானம் உள்ள ராஜாப்பா.